நமக்கு எதிராக வந்தாலும், கோலியாத்து போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நமக்கு எதிராக நின்றாலும் நம்மளை பாதுகாப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நான் கனவு கண்டபோது அவர் ஒரு எல்லோ கலர் ஆட்டோவை ஓட்டிட்டு போன மாதிரி தான் கனவு கண்டேன். ஆனால் அப்போ எங்ககிட்ட எல்லோ கலர் ஆட்டோவே இல்லை. எங்களுக்கு என்று சொந்தமாக எல்லோ கலர் ஆட்டோ கிடையாது அப்போ. ஆனால் ஒரு நாள் திடீரென்று இவர் எனக்கு ஃபோன் செய்தார். அந்த ஃபோன் செய்யும் பொழுது புதிதாக நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோ கலர் ஆட்டோ ஒன்று வாங்கியிருக்கிறோம். அப்போ எங்களுக்கென்று சொந்தமாக ஆட்டோ வீட்டில் இருக்கிறது. திடீரென்று ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் என்று சொன்ன உடனே எனக்கு முதல்ல வந்தது அந்த கனவு தான் நினைவுக்கு வந்தது. கர்த்தாவே, இது என்ன, நான் இவ்வளோ நாள் ஜெபித்தனே, கண்ணீர் வடித்தனே, உபவாசித்தனே, இவ்வளோ பிரயாசப்பட்டனே என்று மிகவும் கலங்கி போய் நிற்கிற வேலையில் தான் திரும்பவும் சொன்னாங்க, ஒன்றுமில்லை, பயப்பட வேண்டாம். முன்னாடி ஆட்டோ ஒரு சைடு ஃபுல்லாக அப்பளம் போல் நொறுங்கிடுச்சு. என்னுடைய தலை போய் அந்த ஆட்டோவில் இடித்து, தலை மட்டும்தான் இடிச்சுது, எனக்கு எந்த அடியும் படல. தலை லைட்டாக வலிக்குது, அவ்வளோதான். கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. ஆட்டோ பயங்கரமாக சேதம், முன்பக்கம் ஃபுல்லாக சேதம். வேற நிஜமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்படிப்பட்ட சூழலில் வேறு ஏதாவது ஒரு இதுவாக இருந்ததுன்னா, ஒரு வேளை நான் ஜெபிக்காமல் இது பிசாசு கொடுத்தது, இது குழப்பத்தினால வந்தது என்ற கனவு என்று நான் அசால்ட்டாக விட்டுருப்பேன். ஆனால் ஒருவேளை அந்த கனவு அன்னைக்கு பழித்திருக்கலாம். ஆனால் வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது நம்மளை பாதுகாக்கிற வசனம். எனவே தேவ பிள்ளைகளே, வசனத்தை அறிக்கையிடுங்கள். நீங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் வந்துச்சோ, அது பிசாசினால வந்துச்சோ, கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறாரோ. ஆனால் அன்னைக்கு அந்த ஜெபம், அப்படிப்பட்டதான அறிக்கை என்னை பாதுகாத்தது. ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை, அதே எல்லோ கலர் ஆட்டோவில் போனது உண்மை. ஆனால் அவரோட உயிர், அவருக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். என உயிருள்ள சாட்சியை சபையிலே நிறுத்தினார். தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், வசனத்தை அறிக்கையிடுங்கள். நீங்கள் சொல்லணும், இந்த 23வது சங்கீதம் டெய்லி நீங்கள் சொல்லுவீங்க. 23வது சங்கீதம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற வசனம் தான் இல்லையா? நீங்கள் இந்த 4வது வசனத்தை சொல்லுங்கள். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்